வக்ஃப் சட்ட திருத்த மசோதா இது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கான எதிர்ப்புகள் எழுந்ததை தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் எம்பியுமான திருமிகு கனிமொழி கருணாநிதி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை எதிர்க்கிறது எதனால, குறிப்பாக எந்தெந்த அம்சங்கள் அது அரசியலமைப்பிற்கு எதிராக இருக்கும் அப்படின்ற கருத்தை நீங்க சொல்லியிருந்தீங்க. எந்த அம்சங்கள் அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க? இது அடிப்படையிலேயே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒன்றாகத்தான் இருக்கு. ஏன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் எல்லாருக்குமே தன்னுடைய மதத்தை அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய மதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கோ இல்லைன்னா அந்த மதத்தை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்களை நிர்வகிக்கிறதுக்கோ முழுமையான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது என்பதைத்தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிக்கிள் 25, 26 it says that you have a right to follow a religion and also the right to manage your own religious affairs. அதனால் இந்த ரெண்டு சட்டங்களையும் அது அதற்கு எதிராக இருக்கிறது. ஆர்டிக்கிள் 29 என்ன சொல்லுதுன்னா, அவங்களுடைய கல்ச்சர், டிஸ்டிங்க்ட் கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணி கொள்வதற்கு ஒவ்வொரு இந்தியருக்கும் உரிமை இருக்கிறது. Article 30 the Constitution deals with the rights of minorities to administer their own institutions. Article 14 equality before law. இத்தனை விஷயங்களையும் உடைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இது வருகிறது. அதை தாண்டி இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய மாற்றங்களில் எந்த அந்த ஒர்க் போர்ட் நிர்வாகத்தில் வெளியில இருந்து மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள் இல்லாதவர்கள் அந்த நிர்வாக குழுவில் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கண்டிஷனாக மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எந்த முடிவையும் ஒர்க் போர்டு அது ஒர்க் போர்டு இடமா இல்லையா அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய அந்த ஃபைனல் அத்தாரிட்டி அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு கொடுக்கப்படுது. ஸோ இப்படி அதுவும் தவறான செய்திகளை, இப்போ திருச்சியில் ஏதோ தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் அவையிலேயே ஒரு தவறான செய்தியை சொல்லுகிறார். இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அங்கே பேச்சுவார்த்தைகள் நடத்தி இன்று சுமூகமாக முடிக்கப்பட்டு அங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இன்னைக்கு அவங்களுடைய சொந்த நிலங்கள் அளக்கப்பட்டு அவர்களுக்கு சேர வேண்டிய நிலங்கள் தரப்பட்டிருக்கிறது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படி இருக்கும்போது தவறான செய்திகளை முன்னுதாரணமாக வைத்து அவங்க இந்த பில்லை கொண்டு வர்றது நிச்சயமாக மக்களுக்கு இடையே ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு, பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு தான் வழிவகை செய்யும். நீங்கள் குறிப்பிட்டது போன்று மாவட்ட ஆட்சியர்கள் நியமனம் சார்ந்த சில விளக்கத்தையும் கிரண் ரிஜிஜு கொடுத்தார். இப்போ மாவட்ட ஆட்சியரோட கையில தான் நிலங்கள் சார்ந்த தரவுகள்லாம் இருக்கு. அப்போ அவங்க அரசோட நிலம் எது, வக்ஃப் போர்டோட நிலம் எது என்பதை முடிவு செய்வதற்கான அத்தாரிட்டியா நியமிக்கப்படுறதுல என்ன சிக்கல் அப்படின்ற கேள்வி எழுப்புறார். இல்லைங்க, இப்போ பிரச்சனை ஒன்று இருக்குன்னா நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அதில் முடிவு செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறது தான் இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இது. ஆனால் அதில் வக்ஃப் போர்டு தலையிடவே முடியாது. அவங்களுடைய உரிமைகளை அவங்க எடுத்து சொல்றதுக்கே ஒரு இடம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுதுதான் அதை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இது சார்ந்த விளக்கத்தை கொடுக்கும் போது முன்பு வாய்ப்பு வழங்கப்படாதவர்களுக்கும் இந்த சட்ட திருத்தம் மூலமாக வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுது அப்படின்ற விளக்கத்தையும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்றாரு. அப்போ இது ஒரு முறைப்படுத்துதல் என்ற முயற்சியா மத்திய அரசு செய்யுது அப்படின்னு பார்க்க முடியாதா? சரி, நீங்க முறைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க எதுக்கு மற்ற மதங்களில் சார்ந்தவர்களை கொண்டு இந்த நிர்வாகத்துல நிர்வகிக்கக்கூடிய உரிமையில நீங்க நுழைக்க வேண்டும் என்பதுதான். இப்ப ஒரு கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா
அந்த கோயில் நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து ஹிந்துக்கள் கையில மட்டும்தான் இருக்கு. தேவாலயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கிறிஸ்தவர்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அதில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு தனி சட்டம், அதுல மற்ற மதங்களை சேர்ந்தவர்களுக்கு உரிமை இருக்கிறது சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குறது நிச்சயமா அவங்களுடைய நியாயங்கள். இது ஒரு செக்யுலர் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே உடைக்கக்கூடியதா மாறுது இல்லையா? அதே மாதிரி வக்ஃப் வாரியங்களை குறிப்பிட்ட சிலர் ஆக்கிரமித்திருந்தார்கள் என்ற ஒரு கருத்தையும் கூட அவர் சொல்லியிருக்கார். அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன புரியலங்க? புரியல. வக்ஃப் வாரியங்களை குறிப்பிட்ட சிலர் ஆக்கிரமிச்சிருந்தாங்க, அதை இந்த சட்ட திருத்தம் சரி செய்யும் அப்படின்ற கருத்தையும் சொல்லியிருக்காரு. இல்லைங்க, வக்ஃப் போர்டு நிலங்களை யாராவது ஆக்கிரமிச்சா அதை கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம், இல்லைன்னா வந்துட்டு அந்த நிர்வாகத்திடமே அதை அந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் அவங்கள சரி பண்ணலாம். நான் கேட்குறது ஒன்று தான், இந்த சட்ட திருத்தத்தில் ஏன் வந்து நிர்வாக குழுவில் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களை இன்க்ளூட் பண்ணணுங்கிறத வந்து ஒரு முக்கியமான விஷயமா நீங்கள் ஏன் கொண்டு வரீங்கன்னு கேட்குறேன் நான். ஓகே, அதே மாதிரி சச்சார் கமிட்டி அமைக்கப்பட்டது, அவர்கள் கொடுத்த நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அதை இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரும் என்ற ஒரு கருத்தையும் சொல்றார். அது பற்றி உங்களோட பதில் என்ன மேம்? நீங்க சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டை முதல்ல டேபிள் பண்ணுங்க, அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னு. நாங்களும் பல வருஷமா காத்துட்டு இருக்கோம், இன்னும் யாருமே பார்க்கலையே. ஓகே, அது மேல ஒரு டிஸ்கஷன் கொண்டு வாங்க. சரி, இப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு இந்த மசோதா அனுப்பப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதன் மூலமா எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? முதல்ல வந்து கூட்டுக்குழுக்கு அது அனுப்பப்படுவது என்றால் ஒரு மோஷன் வந்து பார்லிமெண்ட்ல மூவ் பண்ணணும். அது இன்னும் பண்ணலை. ஒருவேளை இன்று செய்தால் அது நிச்சயமாக அந்த கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்படும் என்று நாம் உறுதியாக நம்ப முடியும். அதுக்கப்புறம் அந்த கூட்டுக்குழுவோட ரெக்கமெண்டேஷன்ஸை, அதில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்கிறதும் முக்கியம். ஆனால் நிச்சயமாக இப்படி நேரடியாக ஒரு பில்லை கொண்டு வந்து யார்கிட்டையும் கலந்து ஆலோசிக்காமல் ஒரு பில்லை கொண்டு வரதை விட நிச்சயமாக அதை கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்பது என்பது நிச்சயமாக இதை விட ஒரு சிறப்பான ஒன்றாகத்தான் இருக்கும். சரி, இப்போ இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த சட்ட திருத்தம் என்பது அவசியம்தான், ஆனா கொண்டு வர வேண்டிய திருத்தம் என்பது வேறாக இருக்கணும் என்பதுதான் திமுகவோட கோரிக்கையாக இருக்கா, அல்லது திருத்தமே தேவை இல்லை என்பது திமுகவுடைய நிலைப்பாடா? இல்லை, இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான திருத்தங்கள் தேவையில்லாத திருத்தங்கள். அந்த முன்னாடி இருந்த சட்டத்தில் என்ன குறை இருந்தது, என்ன தவறுகள் இருந்தது, எதனால மாத்திரம் அப்படிங்கிற எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் உள்நோக்கத்தோடு கொண்டு வரப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இது தெரிகிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்து காட்ட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்படக்கூடிய ஒரு சட்டமாகத்தான் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பிலோ அல்லது திமுக தரப்பிலோ இதை எப்படி கையாள போகிறீர்கள்? இல்லை, நிச்சயமா வந்து கூட்டுக்குழுவுக்கு அனுப்புகிறோம் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள், அவையிலேயே உறுதி அளித்திருக்கிறார்கள். அதுல வந்து ஒரு அரசாங்கம் பின்வாங்கி இது வரைக்கும் யாரும் கேள்விப்பட்டதில்லை. அதனால் அனுப்புவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்தியா கூட்டணி தரப்பில் ஒருங்கிணைந்த நிலையில இந்தியா கூட்டணி தரப்புல ஒருங்கிணைந்த நிலையில இது சார்ந்த முடிவுகள் ஏதேனும் எடுக்கப்படுமா? இல்லைங்க, இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்துதான் இதை எதிர்க்கிறது. அதனால அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. இந்திய கூட்டணி முழுமையாக இந்த சட்ட மசோதாவை எதிர்த்திருக்கிறோம். அதனால்தான் வந்து கூட்டுக்குழுவிற்கு இது அனுப்பப்படுவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குறுதியை அவையிலேயே அமைச்சர் தந்திருக்கிறார்.
அங்கே போய் அந்த கூட்டுக்குழுவில் யார் யார் மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது, அங்கே என்ன மாதிரி டிஸ்கஷன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்க முடியும். சரி, அடுத்ததாக மெட்ரோக்கான 2ஆம் கட்ட பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு இல்லை என்று மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அது தமிழ்நாடு அரசோட ஒரு ஸ்டேட் செக்டார் தான், அந்த சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து அதிகம் முன்வைக்கப்பட்ட நிலையில மத்திய அரசோட இந்த நிலைப்பாடை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இது வந்து அவங்க வந்து உறுதி அளித்த ஒரு திட்டம். இன்னும் வந்து எக்கனாமிக் அட்வைசரி கமிட்டி ஆஃப் த கேபினட் அவங்க வந்து கிளியர் பண்ண வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய ஒன்று. அதனால வந்து இது தமிழ்நாடு அரசாங்கத்தின் திட்டம்லாம் வந்து சொல்லுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இறுதியாக ஒரு கேள்வி, வயநாடு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் தரப்புல முன்வைக்கப்படக்கூடிய நிலையில அது சார்ந்த தயக்கம் மத்திய அரசால காண்பிக்கப்படுதா, அல்லது அப்படியான ஒரு நடைமுறையே இல்லை என்பதை தான் தமிழ்நாட்டுக்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதும் அவர்கள் தரப்புல சொல்லப்பட்டது. இதை எப்படி பாக்குறீங்க? அவங்க திரும்ப திரும்ப இதையே தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவங்க அறிவிக்கிறாங்களோ இல்லையோ அதற்கான நிவாரணத்தையாவது வழங்கலாம் இல்லையா? முழுமையாக வந்து கொடுக்க வேண்டிய நிவாரணம் வழங்கவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு மற்ற மாநிலங்களிலே இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர்கள் நடைபெறும் பொழுது அங்கே ஓடி சென்று நேரடியாக பணத்தை வழங்குகிறார்கள். ஆனால் தென்னகத்தில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் அவங்களுக்கு வாக்களிக்காத மாநிலங்களில் இப்படிப்பட்ட ஒரு பேரிடர் நடக்கும் பொழுது குறைந்தபட்சம் அந்த மாநிலத்திற்கு தர வேண்டிய நிவாரணத் தொகையை கூட வழங்காமல் இருக்கக்கூடியதில் எந்த விதத்திலே நியாயம் இருக்கிறது? இப்போ நிதி வழங்குறது, அதே மாதிரி எப்போ நிதி வழங்கணும், தேசிய பேரிடராக அறிவிக்கணும், இது சார்ந்த கொள்கைகள்லயே மாற்றம் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பில்லுன்னு ஒன்று கொண்டு வருவதாக இருந்தது. நேற்று கூட லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அது வரவில்லை. நிச்சயமாக மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். மாநிலங்களுக்கான உரிமைகள் அதில் தக்க வைக்கப்பட வேண்டும். அதே போல் எந்த மாநிலமும் பாதிக்கப்படாத அளவிற்கு ஒரு பேரிடர் வரும்பொழுது மாநில அரசே அந்த அத்தனை பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் அவர்கள் நினைத்தால் உதவியை நிவாரணமும் வழங்குவார்கள், இல்லை என்றால் முடியாது என்று மறுத்து விடுவார்கள் என்ற நிலை இல்லாமல் எல்லோரிடமும் நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். இறுதியாக ஒரு கேள்வி, புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்ததன் காரணமாக நிதி ஒதுக்கீட்டை சில மாநிலங்களுக்கு கொடுக்கவில்லை, குறிப்பாக அனைவருக்கும் கல்வி திட்டத்திற்கு கொடுக்கவில்லை என்ற அந்த பிரச்சனையை நீங்க நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தீங்க. இப்போ அதற்கான உரிய பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? நிதி ஒதுக்கீடு சார்ந்த முன்னெடுப்புகள் ஏதேனும் மத்திய அரசால முன்னெடுக்கப்பட்டிருக்கா? இதுவரை இல்லை. முதலமைச்சர் அவர்கள் பல முறை தெளிவாக சொல்லிவிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகமோ தமிழ்நாடோ புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மும்மொழி கொள்கை, விஸ்வகர்மா என்று பல்வேறு விஷயங்கள் நம்முடைய கல்வி திட்டத்திற்கு, நம்முடைய கொள்கைகளுக்கு, அனைவருக்கும் கல்வி சென்றடைய வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதன் பிறகும் அவங்களுடைய கொள்கையை நம் மீது திணிக்கக்கூடிய அந்த முயற்சியிலே நமக்கு வழங்க வேண்டிய அந்த நிதியை அவர்கள் வழங்காமல் இருக்கிறார்கள். இதை அமைச்சரும் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் அவரோடு மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனைவரும் சென்று அமைச்சரிடம் எடுத்து சொல்லி இருக்கிறோம். தொடர்ந்து அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்க சந்திக்கக்கூடிய அமைச்சர்களிடமும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து கொண்டு அவர்கள் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இணைப்பில் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திருமிகு கனிமொழி. நன்றி.